அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு தெரிந்த துளாராசிக்காரர்களே, குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா சில பேரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. குடியை அவனே நிப்பாட்டணும்னு நினச்சா மட்டும்தான் குடியை நிப்பாட்டலாம். நீங்கள் குடிக்காதன்னு குரல் கொடுத்தாலும் குடிப்பான், அவனுக்காக நீங்கள் மொட்டை போட்டுக்கிட்டாலும் குடிப்பான். அவனாக ஒரு காலகட்டத்தில் இது நமக்கு பிரச்சனையாக இருக்குது, நம்மளால் சில பேர் சங்கடப்படுறாங்க, நம்மளால் வருத்தப்படுறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு நாம் வருத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் அவன் அந்த குடியை கூட நிப்பாட்டுவான். இதெல்லாம் கூட பரவாயில்ல, குடிக்கிறவர்களை கூட இப்படி விட்டுடலாம். சில பேர் குடி கெடுக்கிறவங்கன்னு இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு வீட்டில் நல்லது நடந்தால் உடனே நம்ம வீட்டில் மூக்கை நுழைச்சி அந்த வீட்டில் இருக்கிற நல்லதை எப்படியாவது கெட்டதாக்கிட்டு போனால் தான் சில பேருக்கு பிடிக்கும். அவன் தான் குடி கெடுக்கிறவன்னு பேர். ஒரு குடி நல்லா இருந்தால் பிடிக்காது. குடினா வீடு, இப்படி சில உறவுகள் இருப்பான். இதையெல்லாம் கடந்து வந்து கொண்டு இருப்பவர்கள் தான் துளாராசிக்காரர்கள். துளாராசி கடக்காத பாதையே கிடையாது. துளாராசியை வாயில் போட்டு மெல்லாதவங்களே கிடையாது.
ஆவுனா துளாராசியை மெல்லுவாங்க. மெல்றதுன்னா என்ன தெரியுமா? உங்களை பற்றி புரளி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இல்லைனாலும் உங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அட்வைஸுங்கிற பேரில் அவசியம் இல்லாததை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பல விஷயத்தை கேட்டு கேட்டு உங்கள் காதே புளிச்சு போயிடும். அட போடா, இனிமேல் நான் எப்படி இருக்கணுமோ இருந்துக்கிறேன்டா அப்படிங்கிற மனசே இப்போ துளாராசிக்கு வந்துடும். ஏன்னா நான் என்ன நல்லது பண்ணாலும் என்ன நான் உனக்கு தேனை ஊற்றி பாலை ஊற்றி உனக்கு நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணாலும் நான் பினாயில தான் கொடுத்தேன்னு சொல்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு நான் தேனும் பாலும் உனக்கு கொடுக்கணும் போ அப்படிங்கிற அளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு மனசு இப்போ விரக்தியை நோக்கி கூட போகலாம். ஆனால் ஒரு காலமும் விரயத்தை நோக்கி துளாராசிக்காரர்களுடைய எண்ணம் போகாது. இதுதான் உண்மை. விரக்தியை நோக்கி போகலாம். விரயம் வேற. ஒருத்தவன் கெட்டு போகணும், அவன் விரயமாகணும், அவன் அழிஞ்சு போகணும், நமக்கு பணம் வரக்கூடாது, நம்ம சோம்பேறியாக இருக்கணும், நம்ம எந்த விதத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் அவங்களுக்கு நம்மளுடைய சக்ஸஸை குறைச்சி அவங்கள தோக்கடிக்கணுன்ற எண்ணமெல்லாம் துளி கூட வராது. எண்ணத்தில் உயர்ந்தவர்கள் துளாராசிக்காரர்கள். அதனால தான் சில பேருடைய எண்ணங்கள் நிறைவேறணும்னா உங்களோட கூட்டு சேர்ந்துப்பாங்க. இந்த துளாராசிக்காரங்கள்ட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? நீங்கள் யாராவது நிறைய பேருக்கு லக்கே இல்லைன்னா நீங்கள் துளாராசிக்காரங்களோட ஒரு கூட்டணி போடுங்களேன், உங்களுக்கு லக்கு வந்துடும். அவ்வளோதான். லக்கு உங்களுக்கு இல்லைன்னா துளாராசிக்காரங்களோட ஒரு கூட்டணி போட்டால் லக்கு வரும். என்னென்னா நீங்கள் நினைக்கிறது நடந்துடும். நீங்கள் இந்த விஷயத்தை முயற்சி பண்ணால் அது நடக்காது. துளாராசிக்காரங்க முயற்சி பண்ணால் அது நடக்கும். அப்படி ஒரு அனுக்கிரகம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட மகான்களுக்கு, அப்படிப்பட்ட நல்ல மனுஷங்களுக்கு இந்த நேரம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டைம். இதில் எப்படிப்பட்ட ஃபஸ்ட் கிளாஸான டைம்னா, எதை நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சோமோ அதை ஜெயிக்க போகிறோம். அதுவும் இந்த மார்ச் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வெற்றிகள் கிடைக்க போகுது. நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யணும். ஒரு சில கெட்டவர்களை, பிடிக்காதவர்களை, நம்மளை தீண்டுபவர்களை, சும்மா நம்மளை ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிட்டே இருப்பான் சில பேர், அவனை ஒதுக்குங்க. அவனை மைண்டில் ஏற்றிக்காதீங்க. சில பேரை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆனால் சில பேரை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களும் பாவம், அவங்கள எப்படியாவது நம்ம ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். இதையெல்லாம் நீங்கள் ப்ரெஷர் எடுத்து யோசிக்கும் போது தான் உங்கள் ப்ரெஷர் கூடுது. என்ன நான் பேசுறது கரெக்டா? அப்போ துளாராசிக்காரவங்க இந்த நேரத்தில் உங்களை மட்டும் யோசிங்க, உங்கள் காரியத்தை யோசிங்க, கச்சிதமாக யோசிங்க. பண விஷயங்கள் கை கொடுக்கும், மனிதர்களுடைய விஷயத்தில் யோகத்தை கொடுக்கும், சில கூட்டணிகள் நல்லா அமையும். நீங்கள் போடுற பிளான் எதிர்காலத்தை நோக்கிய பிளான். 5 வருஷ பிளான், 10 வருஷ பிளான் இல்லை, 20 வருஷம் கழிச்சு நல்லா இருக்குங்கிறதுக்காக பிளான். அதனால் கொஞ்சம் ஆரம்பம் கொஞ்சம் சறுக்கும், அதெல்லாம் பயப்படாதீங்க. அது மாதிரி இது யாராவது நம்மளை சறுக்குன்னு சொல்கிறவன்ட்டையும் பழகாதீங்க. இதை மட்டும் கீப் இட் பண்ணுங்க. துளாராசிக்காரர்கள் விநாயகரை பிடிச்சிக்குங்க. பிள்ளையார் சிவபெருமான், இந்த 2 பேரை பிடிச்சிங்க. ஏதாவது மனசில் அழுக வந்ததுன்னா போய் சிவங்கிட்ட உட்காந்து அழுங்க, பிள்ளையார்கிட்ட உட்காந்து அழுக. மனுஷங்கிட்ட அழுதுறாதீங்க. அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். துளாராசி அழுவார்கள், அந்த காலத்தை எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் கோபப்படுறது கூட வெளியில் தெரியக்கூடாது, நீங்கள் அழுகிறது வெளியில் ஏன் உங்கள் உணர்ச்சிகள் வெளியில் தெரியக்கூடாது, உங்கள் உணர்ச்சிகள் வெளியில் தெரியக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களை ஜெயிக்க இன்னொருத்தம் பிறந்து வரணும். ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். துளாராசிக்காரர்களை வைராக்கியத்தோடு இந்த காலகட்டத்தை சக்ஸஸ் பண்ணுங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.